வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா சொர்க்கத்துக்கு போன நாள் இன்னைக்கு கலங்கிய கண்களோடு உருகும் டி இமான் அவர்கள் வைரலாகும் அவருடைய புகைப்படம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமாகி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தனது அம்மாவின் மறைவு நாளான இன்று அவர் நினைவால் இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் போட்டுள்ள உருக்கமான ட்விட் பதிவு பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியான நடிகர் விஜயின் தமிழன் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் டி இமான் அவர்கள். விஸ்வாசம் திரைப்படத்திற்காக இசையமைத்த அவருக்கு சமீபத்தில் தான் தேசிய விருது அறிவிக்கப்பட்டது. இசையமைப்பாளர் டி இமானின் அம்மா மஞ்சுளா டேவிட்டோர் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அம்மா மறைந்து 13 ஆண்டுகள் பின்பும் தொடர்ந்து அவரது நினைவு நாளில் உருக்கமான பதிவுகளை இட்டு வருகிறார் டி இமான் அவர்கள். தற்போது அவர் பதிவிட்டுள்ள போஸ்ட் ரசிகர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி அம்மா கோமாவில் இருந்த நிலையில் கடந்த 2008ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி அம்மா கோமாவில் இருந்த நிலையில் மருத்துவமனையில் ஐசியூலேயே கேக் வெட்டி கொண்டாடினேன். ஆனால் அப்போது எனக்கு அவருக்கு தெரியாது. இதுதான் எங்களுக்கான கடைசி தருணம் என்று. பின்பு மே 25ஆம் தேதி அம்மா சொர்க்கத்துக்கு போய்விட்டாங்க என பதிவிட்டுள்ளார் டி இமான் அவர்கள். இசையமைப்பாளர் அம்மா மறைந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆன நிலையிலும் தனது அம்மாவை மறக்காமல் டி இமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா உருக்கமாக பதிவிட்டுள்ள இந்த பதிவு ரசிகர்களை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. சொர்க்கத்தில் அம்மா நிம்மதியாக இருக்காங்க என்றும் தனது பதிவில் அவர் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. இசையமைப்பாளர் இமானின் இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் அவரது அம்மாவின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என இரங்கல் தெரிவித்து வராங்க. மேலும் இசையமைப்பாளர் இமான் உடனே எப்போதுமே அவரது ஆசி இருக்கும் என்று வாழ்த்தியும் வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.